கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் இந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக உங்களோடு இந்த தகவலை தருகின்றேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. அதாவது 7 சபைகளை குறித்து, இந்த மைனர் சின்ன ஆசியாவில் இருக்கக்கூடிய 7 சபைகளை குறித்து தேவன் சொல்கிறார். இந்த 7 சபையும் அந்த நாட்களிலே எருசலேமிலே இல்லை. இந்த 7 சபையும் இன்றைக்கு துருக்கி என்று சொல்கிறோம் அல்லவா, அங்கு இருந்தது. இப்பொழுது பாருங்கள், இந்த 7 சபைகளிலே 6 சபைகளை சொல்லி வந்து விட்டார். இந்த 7வது சபைக்கு அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதிமாய் இருக்கிறவர் ஆமென் என்பர் சொல்கிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடினால் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதாவது இந்த லவோதிக்கியா சபை மற்ற 7 சபைகளில் சொல்லி வருகிற பொழுது பிலதெல்லிவா சபைக்கு சொல்வார், 6வது சபைக்கு ஒரு குற்றம் இல்லாதது போல் கிட்டத்தட்ட அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. மற்ற 5 சபைகளிலும் பாதி குற்றம் இருந்தால் ஒரு பாதி நல்ல காரியத்தையும் செய்திருப்பது போல அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த லவோதிக்கியா சபையிலே முழுமையாக ஒரு நன்மை இல்லாமல் பெயரளவிலே இருந்து கொண்ட, வேறளவிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான அந்த நிகழ்வோடு காணப்பட்ட அந்த சபைக்கு தேவன் குறிப்பிடுகிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக குறிப்பிடப்படுகின்றது தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல விசேஷமாக நான் சொல்வது என்னவென்றால், வெதுவெதுப்பு என்ற தலைப்பிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வெதுவெதுப்பு எப்படி ஏற்படுகிறது? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வெப்பமும் இல்லாமல் குளிராகவும் இல்லாமல். நல்லதுதானே? உலகம் நல்லது என்று தான் சொல்லும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நல்லதுதானே? அப்படித்தான் உலகம் சொல்லும். இந்த இடத்தில் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், அதாவது இந்த வெந்நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா சுட சுட வெந்நீர் இருக்கிறது என்று சொன்னால் அந்த வெந்நீரையும் இங்கே குளிர்ந்த நீர் என்று இருக்குது என்று எடுத்துக்கொள்ளுங்கள். இதை இரண்டையும் இணைக்கின்ற பொழுது ஒரு வெதுவெதுப்பு தன்மை ஏற்படுகிறது. இந்த வெதுவெதுப்பு தன்மையை தான் இன்றைக்கு பெரும்பாலும் நாம் குளித்துக் கொண்டிருப்போம். இந்த வெதுவெதுப்பு தன்மையை நீங்கள் மருத்துவரிடத்திலே போய் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஒரே வெந்நியை வைத்து குளி என்று சொல்வார்கள். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். சித்த சிகா முனிகள் வைத்தியர்கள் அவர்கள் சொல்லுகிற காரியத்தை பார்த்தால் அவர் என்ன சொல்வார்கள்? வெந்நீரையும் பச்சை தண்ணீரையும் குளிர்ந்த நீரையும் ஒன்றாக நீங்கள் இணைத்தால் நாங்கள் செய்கின்ற மஜாஜ், நாங்கள் கொடுக்கின்ற மருந்து, இவைகளெல்லாம் உங்களுக்கு அது வேறு விதமாக உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும் என்று சொல்வார். ஆகவே இந்த வெதுவெதுப்பானது மிக மிக மோசம். அதனால்தான் ஒரு குளிர்ந்த நீரை குடித்த பின்பு கூட கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் ஒரு சூடான நீரை குடித்து விடலாம். ஆனால் அதே நேரத்தில் குளிர்ந்த நீரையும் சூடான நீரையும் நீங்கள் இணைத்து நீங்கள் குடித்தால் ஒரு வெதுவெதுப்பாக இருக்கும். அந்த நேரத்துக்கு அது நன்றாக தெரியும். ஆனால் அது குடலிலேயும் நம்முடைய சரீரத்திலேயும் பலவிதமான பக்க விளைவுகளை உண்டு பண்ணும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே வெந்நீர் தண்ணி இருந்தால் உங்களால் சூடாக குடிக்க முடியவில்லை என்று சொன்னால் பச்சை தண்ணியை கலக்காமல் அந்த வெந்நீரை ஆத்தி நீங்கள் குடித்தால் அது மிக நலமாக இருக்கும். இப்பொழுது நான் வருகிறேன் லவோதிக்கியா சபையிலே. இதனால என்ன பாதிப்பு என்றால், இயேசு கிறிஸ்துவை அனல் மூட்டுகின்ற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன், அவரை துதித்தவன், அவரை பாடி புகழ்ந்தவன், மற்றவர்களுக்கு பேசியவன், அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டவன், இப்படி அனலால் இருந்தவன் திடீரென அவன் வாழ்க்கையில இந்த உலகத்தை நோக்கி, இந்த உலகத்தின் காரியத்திலையும் இவைகளிலும் அவன் ஒரு பக்கத்திலே அவன் என்ன செய்கிறான்? சாய்ந்து விடுகிறான். நன்றா தெரிந்து கொள்ளுங்கள், இதிலையும் அவன் சாய்ந்து விடுகிறான். ஆகவே இந்த இடத்திலே கிறிஸ்துவும் வேணும், உலகமும் வேணும் என்று சொல்வது ஏதாவது ஒன்றில்தான் இருக்க முடியும். 2 தோணியில் காலை வைத்தால் கிழித்தெறிந்து விடும். ஆற்றிலையும் சேற்றிலையும் காலை வைப்பது அது நல்லதல்ல. ஆகவே இந்த அடிப்படையிலே கிறிஸ்துவை ஒரு பக்கம் புகழ்வதும்
அதாவது நல்லவர்களை கண்டால் நல்லவர்களைப் போல, கிறிஸ்தவர்களை கண்டால் கிறிஸ்தவர்களைப் போல நடத்தி விடுவதும், அதே நேரத்தில் இந்த உலகத்திலே பலவிதமான துன்மார்க்கமும் பலவிதமான காரியங்களில் ஈடுபடுவர்களை கண்டால் அவர்களோடு இணைந்து கொள்வதும். இது என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்ப இரண்டு தரப்பினர் மக்களும் இருக்கிறார்கள். இந்த இரண்டு தரப்பினர் மக்களுமே இப்பொழுது இவர்கள் சொல்லும், உலகம் சொல்லும், சீ நீ என்ன நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, ஒண்ணு என்னோட இரு, உன்னுடைய காரியங்கள் வாந்தி பண்ற மாதிரி இருக்கியா அப்படிம்பாங்க. அதே மாதிரி அவர்கள் என்ன சொல்வார்கள், அந்த கிறிஸ்தவ சபையில் என்ன சொல்வார்கள், நீ என்ன இப்படி இருக்கிற, உன் ஜீவியத்தை பார்த்தா 4 பேர் குறை சொல்ற பார்த்தா, நேத்தான் கள்ளு கடையில் நின்னாம, நேத்தான் சாராய கடையில் நின்னாம, நேத்து தான் கஞ்சா அடிச்சியாமே, நேத்தான் சிகரெட் குடிச்சியாமே, நேத்தான் கெட்ட வார்த்தை பேசியாமே, நேத்தான் சினிமா தேட்டர் போய் நின்னியாமே, செல்போன்கள் எல்லாம் ஏதோ ஆபாசமான காரியங்களாம் பார்க்கிறாயமே என்று இந்த தரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வார்கள். நாறுகிறது, நாற்றம் எடுக்கிறது உன்னுடைய ஜீவியம், நீ மிக மிக மோசமானவனாக வாந்தி பண்ணக்கூடிய அளவில் உன்னை பற்றி இருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த இரண்டு தரப்பும். இன்னொரு தரப்பு இருக்கிறார்கள், எப்படி தெரியுமா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் வந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புதிய விசுவாசி, அது புதிய உடன்படிக்கைக்குள் வந்து கொண்டு இருக்கிறவர்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பார்த்தால், இவன் இங்கும் நடித்துக் கொண்டு இங்கேயும் நடித்து இங்கும் ஆதாயம் பெற்றுக்கொண்டு இங்கேயும் ஆதாயம் பெறுகிறான் என்று சொல்லி அவனும் நாடகம் போட ஆரம்பிப்பான். இல்லை என்றால் இப்படித்தான் கிறிஸ்தவனும் இருக்கிறான் என்று சொல்லி அவன் தன்னுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தை அவன் வாந்தி பண்ணி விட்டு போய்விடுவான். இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு காரியம். இரண்டாவதாக, மனிதனுக்கு சரியான ஒரு அனல், ஒரு உள்ளுக்குள்ளே அவனுக்கு ஒரு சீரணிக்கக்கூடிய ஒரு எரிசக்தி இல்லாமல் அது குறைந்து விடுமானால் இயற்கையாகவே அவன் வாந்தி பண்ண ஆரம்பித்துடுவான். அவன் உடம்பில் இருக்கக்கூடியதான அந்த உணவு சீரணமாகாமல் எந்த நேரத்தில் வெளியேற வேண்டுமோ அந்த நேரத்தில் அது வெளியேறாமல் இருக்கிறபடினாலே அது வாயுலையும் வயிற்றுலையும் வயிற்றாலையும் போய் அவனை மிக மிக உயிருக்கே ஒரு பேதமாகிடும். இவையெல்லாம் அதான் என்ன சொல்கிறார்கள், ஒரு மாதிரி குளிர் அடிச்சு ஒரு மாதிரி ஒரு ஆட்சியில் கை காலெல்லாம் வேகமாக தேய்ச்சி விடுவார்கள், அனல் மூட்டை பார்ப்பார்கள். ஆகவே இப்படித்தான் இருக்கிறது இன்றைக்கு. இவர்கள் இந்த உலக பிராரமாக வாழ்ந்துவிட்டு ஏதோ செய்யத்தக்க வேலை செய்யாமல் செய்யத்தகாத செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, எங்களுக்கு சுகமே இல்லை, ஆண்டவரே சுகமே இல்லைன்னு அழுதுகிட்டு இங்கே வந்து இருப்பாங்க. இங்கே கொஞ்சம் அனங்களான செய்தியை கேட்டோன்னே ஆஹா ஓஹோ அப்படின்ட்டு வந்து இங்கே வந்து குளிர் தண்ணி பாய்ச்சுவாங்க. கழுவப்பட்ட பன்றி டமான்னு சேத்துல பாய்ந்த மாதிரி பாய்ந்து விடுவார்கள். நாய் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அது என்ன செய்யும் என்றால், அந்த உணவு கிடைக்கின்ற பொழுது எலும்பு அது இதுன்னு எல்லாத்தையும் கதக்கு 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 கதக்குன்னு சொல்லி விழுங்கு பார்த்துக்கோங்க. எதுக்காக அது விழுங்குகிறது என்றால் வேற யாரும் சாப்பிட்டு போயிருவாங்களாம். வேற யாரும் சாப்பிட்டு நிறையா இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய வியாபாரிகள், அந்த தொழில் சேர்ந்து செய்கிறவர்கள் லாட்டரி சீட்டு வாங்குவது, அதை வாங்குவது, இதை வாங்குவது, அட்சத்திரையில் நகை குறையா கொடுக்குறான் போய் வாங்குறது, இப்படிலாம் சீராக தருமா. இது மாதிரி லவுக்கு 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 லவுக்குன்னு சொல்லி அந்த நாயை போல விழுங்கி விட்டு அது என்ன செய்யும்னா உள்ள சீரணமாகாமல் இருக்கும். அது சீரணமாகிடாது. அப்போ இதற்கு ஏற்ற உடம்புக்கு தகுந்தாப்புல அது சீரணமாகாது. அது வேகமாக ஓடி ஒரு இடத்துல கக்கிடும். கக்கி போட்டுட்டு அப்படியே யோசித்துக்கிட்டே நடந்து போய்கிட்டே இருக்கும். அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது ஆஹா எவ்வளவு டேஸ்டா சாப்பிட்டோம், எவ்வளவு நல்லா சாப்பிட்டோம், இதெல்லவோ கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி வர லட்டு குடு 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 பொழுது அந்த கக்குனதை போய் தின்னு கட்டிக்கும். அது நாய் தான் கக்குனை திங்கு திரும்புவது போல. இப்ப நல்லா பாருங்க, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல், அதாவது கிறிஸ்துவையே நோக்கி வேற எதையும் பார்க்காமல் செய்கிற ஜீவியம் செய்ய வேண்டியவர்கள் அதவும் செய்கிற மாதிரி நடித்துவிட்டு மணி அடித்தால் கோயிலுக்கு போவது, கிறிஸ்துமஸ் வந்தால் கோயிலுக்கு போவது, அதை செய்வது, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்துவிட்டு இந்த மனதளவிலே மாற்றம் இல்லாமல் இந்த உலகத்தோடும் இரண்டு எஜமான்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை வேதம் சொல்கிறது வெதுவெதுப்பான வாழ்க்கை. லவோதிக்கேயா சபை அப்படி இருந்தது. இன்றைக்கும் காணப்படுகின்ற எண்ணிலடங்காத சபைகள் அப்படி இருக்கின்றபடினாலாம் அடிபுடி சண்டைகளும் சச்சரவுகளும் வரும். இன்றைக்கு தூத்துக்குடி திருமண்டலம் அந்த பகுதியை, தூத்துக்குடி நாசரேத்து திருமண்டலம் பகுதியை பாருங்கள், இப்பொழுது கூட வந்து கொண்டு இருக்கிற செய்திகள். கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுகிறார்கள், ஒருவருக்கொருவர் அடித்து உருளுகிறார்கள். அங்கி போட்டவர் என்றெல்லாம் அங்கி போடாதவர் என்று சொல்ல ஒருவருக்கொருவர் மல்லு கட்டுகிறார்கள்.
ஒரு பாதிரியார் போதகர் ஒருவர் வந்து அடிக்க ஒரு விசுவாசி, அவர் சும்மா இருப்பாரா? அவர் அந்த மைக்காலே அவருடைய தலையில் அடிக்கிறார். இந்த நிகழ்வுகள்லாம் இன்றைக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார் என்றால் உலகம் எப்படி பார்க்கும்? பிசாசானவன் செயல் போட்டு கைகொட்டி சிரித்துக் கொண்டிருக்கிறான். இதெல்லாம் என்ன காரியம்? கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு வாந்தி பண்ணி போடக்கூடிய ஒரு ஜீவியமாக இன்றைக்கு அந்த திருமண்டலம் செயல்படுகின்றன. காரணம் என்னவென்றால், இயேசுவே எனக்கு எல்லாம் என்று போகாமல் பதவி, பட்டம், பணங்கள், இப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை என்று போவதுதான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சிந்திக்க வேண்டியவர்கள் அந்த காலத்தில் ஒதுக்கிட்டாங்க. நீங்கள்லாம் நீங்கள் தூத்துக்குடி இந்த ராமசே திருமணத்தை போட்டீங்கன்னா ரொம்ப பக்தியா இந்த லெந்து காலம்னு சொல்லி நொந்து போய் அப்படியே சுற்றி வருவாங்க, குழு குழு குழுன்னு வருவாங்க, ஆஹான்னு வருவாங்க. ஆனால் அங்கு நடைபெறுகின்ற காட்சியை பாருங்கள். புரிகிறதா? தேவனால் ஏற்படுத்தப்பட்டவைகளாக இருந்தால் இப்படி வருமா என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும். மனிதன் கற்பனையில் உதயமானவைகள். ஆயினால் தான் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா சபைகளிலும் இருக்கின்றது. பெந்தேகோஸ்திலும் இருக்கிறது, பிரதரெல்லாம் இருக்கிறது. ஒரு ஆராதனை நடக்கும். நான் ஊழியம் செய்த பிரசங்கித்திருக்கிற சபைகள், அநேக சபை, ஒரு சில சபைகளிலே 2 கூட்டு போட்டு பூட்டிட்டு போயிடுவாங்க. 2 கோஷ்டியா இருப்பாங்க. அதுல ஒரு கோஷ்டி ஒரு பூட்டை போடும், இன்னொரு கோஷ்டி ஒரு பூட்டை போட்டுரும். வேலாயுதபுரம், இன்னும் அந்த ஊருக்கு தெரிய அந்த கனகப்புல வலச அந்த செங்கோட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சபை, இப்படிப்பட்ட சபைகள் எல்லாம் போய் பார்த்திருக்கேன். 2 பூட்டு கிடந்த சபைகள்லாம் பார்த்திருக்கேன். இதெல்லாம் என்ன? வாந்தி பண்ணுகிற ஜீவியம் இது. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை. வேதத்தில் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டி முடிக்கிறேன். அதாவது மத்திய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் மறுரூபமலை நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் அங்கிருந்து இறங்கி வருகிறார். பரலோகமலை முடிந்த பின்பு அவர் இறங்கி வருகின்ற அந்த காட்சியிலே இங்கே திரளான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். கூடியிருக்கின்ற பொழுது ஒரு மனுஷன் ஓடி வருகிறான். ஆண்டவரே, போதகரே, என்னுடைய மகன் சந்திரரோகி வியாதியினால் அவன் பாடுபடுகிறான். இந்த உலகத்தில் எந்த மருத்துவமும் இல்லாமல் மிக மிக வேதனைப்படுகிறான். அவன் நெருப்பை கண்டால் நெருப்பில் பாய்ந்து விடுகிறான், தண்ணீரை கண்டால் தண்ணீரில் விழுந்து விடுகிறான். எப்பொழுது செத்து போவானோ என்ற பயத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறான். இந்த சந்திர ரோகி என்பதை நாம் இந்த நாட்களிலே பார்த்தால் இந்த காக்காவலிப்பு என்று கூட அதை நாம் சொல்லலாம். பல இதுகள் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் சொல்லுகிறேன். காக்காவலிப்பு, இந்த காக்காவலிப்பு இந்த நோயை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். இந்த வெயில் உஷ்ணத்திலும் அவர்களால் நிற்க முடியாது. அதே நேரத்தில் தீ எறிந்து கொண்டிருக்கிற அது பக்கத்தில் இருந்து கொண்டால் சமைத்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அந்த வெக்கையானது இந்த உடம்பை தாக்க ஆரம்பித்து விட்டால் அதற்குள் அவர்கள் விழுந்து விடுவார்கள், இழுத்து விடுவது. அந்த அளவிற்கு பிசாசனால் பிடித்திருக்கு என்று சொல்வார்கள். அது ஒரு பக்கம். நான் சொல்லுகிற வியாதியை சொல்லுகிறேன். ஆகவே நெருப்பு என்றால் நெருப்பில் பாய்கிறார். வெகுவிப்பான ஜீவியம். அதை கொட்டடிச்சு டம் 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 அடிச்சு பாட்டை பாடினோடனே பாடு வேகமா பாடி அப்படியே இப்படி 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 தட்டுற கை இப்படி 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 அடிச்சு உடனே அதில் வாஞ்சிவான். இந்த உணர்வு வசப்பட்டு அதில் வாஞ்சிவான். கிறிஸ்தவத்தில் தான் நான் சொல்றேன், நல்லா கவனமாக கேளுங்க. அதே நேரத்தில் இது புஷ் அப்படின்னு சொல்லி இது இறங்கின உடனே வெளியில் வரப்போ, யாரா நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் எதில் பிறந்தவன் தெரியுமா, எனக்கு எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள், நீ எனக்கு நிகராக வந்து நீ சர்ச்சில் எனக்கு முன்னால் வந்து நீ உட்கார்ந்துக்கிட்டு இருக்க. செவில்பட்டியில் ஒரு ஆளை சொன்ன பற்றியில எனக்கு திருவிருந்து கொடுத்த பிறகு நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி குளிர்ந்த நீர் கூட பாய்ச்சிருவாங்க. அப்போ நீரிலும் பாயுது நெருப்பிலும் பாயுது இந்த வியாதியுடைய தன்மை. இதெல்லாம் பார்த்துருக்குறங்க. ஒரு அரை அடி தண்ணியில் எவனாவது சாகுவானா? இந்த காக்காவலிப்பு வியாதி உள்ளவன் அரை அடி தண்ணியில் செத்து போயிடுவான். அவன் விழுந்துட்டான்னு வைங்க, இப்படி விழுந்துட்டா இந்த பாதி அளவுக்கு பாருங்க, ஒரு அரை அடி கூட இருக்காது, ஒரு அரை அடிக்கும் கம்மியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இப்படி போயிடுச்சுன்னா இவன் அப்படிங்கும் போது இந்த தண்ணி உள்ளே போய் 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 அந்த மூக்குழியை வந்து மரித்து போயிடுவான். இதை நான் நேரடியாகவே சிவகிரியிலே சாமியார் கிடங்கு என்ற ஒரு கிடங்கிலே தண்ணி கிடக்கும். அந்த சின்ன கொஞ்சோண்டு தண்ணி கிடக்கின்ற பொழுது நடந்த நிகழ்ச்சியை நான் பார்த்துருக்கேன். ஒரு நல்ல கிணத்து குளிக்க போக முடியாது, ஒரு வெயில் காலத்தில் சுற்றி வர முடியாது, ஒரு நெருப்பு போட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட தன்மை இந்த நோய்க்கு இருக்கிறது. இதுதான் ஒரு வெதுவெதுப்பான அனுபவம். தண்ணீரை கண்டால் தண்ணீரில் பாய்வதும், நெருப்பை கண்டால் நெருப்பில் பாய்வதும், உலகத்தை கண்டால் அந்த உலகத்தின் இச்சை, ஜீவனத்தின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையை பாய்ந்து கொள்வது.
இங்கே இங்கே ஒரு ஆராதனை பீம் 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 அப்படின்னு சொல்லி அப்படி அப்படி நடக்கக்கூடிய இசை ஆராதனை, டென்ட் 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 டென் அடிக்கிற அந்த பெந்தேகோஸ் ஆராதனை, இப்படிப்பட்டதில் அளவுக்கு மீறுது. ஆராதனை நாங்களும் துதி ஆராதனை வச்சுருக்கிறோம், ஒரு லிமிட், ஒரு அழகாக வச்சுருப்போம். ரொம்ப மோசமாக, அதாவது உணர்வோட இருக்கணும். அதுதான் என்னுடைய உணர்ச்சிவசப்பற்றக்கூடாது, தூக்கி இருக்கிறத தூக்கி எடுத்து எரிஞ்சிடக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்ட சுபாவம் இருக்கக்கூடாது. ஒரு நிலையான, ஒரு ஸ்திரமான ஒரு சிந்தனையோடு இயேசு எனக்காக மரித்தார், அவருக்காக நான் சில செய்திகள் கொடுத்திருக்கிறேன் பாருங்க. பாடுகள் வாழ்க்கையில் எவ்வளவு பெருகினாலும் அவரால் எனக்கு ஆறுதலே மிக அதிகமாக நான் எண்ணுகிறேன், அவருடைய முகத்தை பார்த்தே போகிறேன் என்கின்ற ஒரு நிலை இல்லை என்றால், இன்றைக்கு கர்த்தர் அந்த லவோதிக்கா சபைக்கு சொன்னது போல இந்த வார்த்தைகளை சொல்லி நம்முடைய இதய கதவை, நம்முடைய ஆழ் மனதை, நம்முடைய உள்ளான மனிதனை, நம்ம ஆன்மீக கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் இனிமேலுக்கு நான் உணர்ச்சிவசப்பட்ட கிறிஸ்தவனாகவும் இருக்க மாட்டேன், உணர்வில்லாத அந்த குளிர்ந்த நீராகவும் இருக்க மாட்டேன், ஒரு வெதுவெதுப்பு ஜீவியமாக இரண்டும் இணைத்த ஜீவியம் மாறி நான் இருக்க மாட்டேன். ஒரு உணர்வுள்ள ஜீவியமாக, உண்மை உள்ள ஜீவியமாக நான் ஆண்டவரை தொழுது கொண்டு அவரே என் வாழ்க்கையுடைய லக்காக செல்வேன். இந்த லவோதிக்கா சபையின் கிரியை போல இல்லாமல் என் கிருபை கிறிஸ்துவின் கிரியை போல இருக்கும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்திடுவோம், பழகுவோம் கிறிஸ்துவின் அடிச்சோடிலே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.